Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முறுக்கு மாவு அரைக்காம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முறுக்கு பண்றதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள். அடுத்ததா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க ஓமம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நான் வந்து இடியாப்பம் புளியிற அந்த உலக்க எடுத்துர்க்கேன். இதுல நான் ஸ்டார் அச்சு வந்து போட்டுருக்கேன். நீங்க இது போட்டுக்கலாம், இல்ல இந்த மாதிரி 3 ஹோல் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். மாவை உள்ள ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில நான் கொஞ்சமா எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதல நம்ம வந்து முறுக்கு மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க வந்து பிளாஸ்டிக் ஷீட் கிடைச்சா அதுல கூட நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சாச்சு. இத அப்படியே நம்ம எண்ணெயில போட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்ப பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்க உள்ள சேர்த்தறலாம். முறுக்க வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு பொன்னிறமா ஆனோனையும் நம்ம எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம மத்ததையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி முறுக்கா சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒன்னு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி சவுண்ட் கேக்குது பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதனால பயம்லாம் வேணாம். கடலை மாவு சேர்த்திருக்கோம் எப்படி இருக்குமோன்னு. ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே முறுக்கு பண்ணனும்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாவு அரைக்க வேணாம். தோணும் போதெல்லாம் இனிமேல் முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends.